மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைவதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. Every week we bring you the latest stories about events and activities in our community with the aim of keeping you informed, inspired and enriched. இன்றும் என்றும் போல் உங்களுக்காக 3 சுவாரஸ்யமான கதைகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். We begin this episode with an event that promotes the love for Tamil books and encourages the joy of reading across the community. அதனைத் தொடர்ந்து விளையாட்டின் மூலம் பல சமூகங்களை ஒன்றிணைத்த பூப்பந்து போட்டி நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். And finally, we turn our attention to a stage play that served as a platform for emerging talents. அந்த 3 கதைகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தாமதிக்காமல் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? Absolutely. Vanakkam, vanakkam, vanakkam. Welcome to another episode of Thalam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தொழில்நுட்ப கருவிகளை அதிகம் சார்ந்திருக்கும் இன்றைய உலகில் புத்தக வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. இருப்பினும் வாசிப்பு நமது சிந்தனையை விரிவுபடுத்துவதற்கும் நமது வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் முக்கியமானது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை ஒரு கற்றல் பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது. புதிய யோசனைகள், புதிய கண்ணோட்டங்கள் மற்றும் புதிய உலகங்களை ஆராய புத்தகங்கள் நமக்கு உதவுகின்றன. Reading is more than just acquiring knowledge. It's a way to build empathy and understanding. When we immerse ourselves in stories, be it fiction or non-fiction, we begin to see life through the eyes of others. It shapes the way we interact with the world around us, and it sharpens our ability to think critically about issues. Research has often shown that individuals who read regularly tend to express themselves better, communicate more effectively, and develop the kind of focus that is hard to nurture in this digital age. நமது தினசரி வாழ்வில் ஆங்கிலத்தின் பயன்பாடு அதிகமாகிவிட்டதால் நமது தாய்மொழியான தமிழில் புத்தகங்களை படிப்பது மேலும் முக்கியமாகிவிட்டது. ஆங்கிலம் நம்மை உலகத்தோடு இணைக்கும். அதே வேளையில் தமிழ் நம் சொந்த அடையாளத்தில் நம்மை நிலைநாட்டுகிறது. For the younger generation, reading in Tamil plays a vital role in shaping how they express themselves. It provides them with the vocabulary to form their thoughts in Tamil, and more importantly, the ability to articulate their emotions in the language. This not only strengthens their command of Tamil, but also nurtures a deeper emotional bond with it. புத்தகம் வாசிப்பது தனி நபர்களுக்காக மட்டுமல்ல, அதுவும் ஒரு கூட்டு நடவடிக்கையும் தான். ஒரு சமூகமாக ஒன்றாக வாசிக்கும் போது அது உரையாடலை ஊக்குவித்து நட்பை வளர்த்து அறிவை பகிர்ந்து கொள்ளும் சூழலை உருவாக்குகிறது. And that is why our next story is so meaningful. It's about an initiative that reiterated the joy of reading in Tamil while strengthening the bonds within our society. Let's take a look. நம் சமூகத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு நூல்களை இலவசமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த அடிப்படை நோக்கங்களுடன் தொடங்கப்பட்டதுதான் தேசிய நூலக வாரியத்தின் நன்கொடை முயற்சியான ரீட் ஃபார் புக்ஸ் இயக்கம். இம்முயற்சியில் குறைந்தது 15 நிமிடங்களுக்கு புத்தகம் வாசிக்கும் ஒவ்வொரு 10 நபர்களுக்கும் உதவி தேவைப்படும் ஒரு குழந்தைக்கு ஒரு நூல் இலவசமாக வழங்கப்படும். இந்த உன்னதமான இயக்கத்தை கடந்த 9 ஆண்டுகளாக லீஷா இலக்கிய மன்றம் மற்றும் சிங்கப்பூர் பெரியார் சமூக சேவை மன்றம் தேசிய நூலக வாரியத்திற்கு ஆதரவளித்து வருகின்றன. ஒரு 10 பேர் ஒரு 15 நிமிடம் ஒன்றாக இணைந்து புத்தகம் வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் வாசிக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உதவி தேவைப்படுகின்ற ஒரு மாணவருக்கு ஒரு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாசிப்போரின் எண்ணிக்கையை பொறுத்து அதற்கு தகுந்த நூல்கள் இலவசமாக வழங்கப்படும். வசதி குறைந்த பிள்ளைகளும் இதனால் வாசிப்பு அனுபவத்தை பெறுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. மற்றவங்களோட நம் தமிழில் உரையாட இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரைகளை ஆற்றினர்.
நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் தங்களுடைய நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் மிகுந்த ஆர்வத்தோடு இம்முயற்சியில் களமிறங்கினர். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜிகள் வளர்ந்த நேரத்தில் எல்லாரும் செவி வழி செய்தியாகவே உள்ளே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் கண் வழியாக வாசிக்கும் போது தான் மூளைக்கு போய் நம்மளுடைய சிந்தனை சக்தியை மேம்படுத்தும். அதை முக்கியமாக அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நம் இளையர்களிடையும் மாணவர்களிடையும் சிங்கப்பூர் தமிழ் வாழ் மக்களிடம் ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்தில் நூலகத்தில் சார்ந்து நூலகத்தின் உணையுடன் இதை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் மற்றுமொரு சிறப்பம்சமாக ஒரு உயர்நிலை பள்ளி மாணவரும் ஒரு தொடக்க கல்லூரி மாணவரும் தாங்கள் படித்த நூல்களை பற்றிய ஆய்வுரைகளை அனைவரின் முன்னிலையில் படித்து காட்டினர். புத்தகங்களில் தங்களுக்கு பிடித்தவற்றையும் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டவற்றையும் மாணவர்கள் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டனர். அதிகமாக மின்னிலக்க சாதனங்களில் நேரத்தை செலவிடும் சக இளையர்களை நூல் வாசிப்பின் பக்கம் ஈர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. இந்த மாதிரி தமிழ் புத்தகம் படிக்கும்போது தான் நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இணையதளத்தில் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அவ்வளோவா கவனித்து படிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கையில் ஒரு புத்தகம் வச்சு படிக்கும்போது தான் இன்னும் கவனித்து அதோட கருத்து என்னன்னு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய தொலைபேசி பார்த்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு அந்த கவனம் அதிகரிக்குது. அதை நிதானமாக நம்ம உட்காந்து பொறுமையாக படிக்கும்போது நம்மளுடைய பொறுமையை நிச்சயமாக அதிகரிக்கும். தங்களுடைய குழந்தைகளிடையே நூல் வாசிக்கும் பழக்கத்தை இளம் வயதிலிருந்தே வளர்ப்பதில் பெற்றோர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றனர். குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஏற்ற தமிழ் புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதால் அவர்களது தமிழ் ஆர்வம் கூடும். நூலகங்கள் புத்தகங்களை இரவல் வாங்குவதற்கான இடங்கள் மட்டுமல்ல, அவை புதிய தகவல்களை கண்டறியவும் உலகத்தை பற்றிய கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தவும் வகுப்பறைகளுக்கு அப்பாற்பட்ட அறிவை வளர்க்கவும் செய்யும் இடங்களாக திகழ்கின்றன. தமிழ் மொழி தான் நம்ம தாய்மொழி, அதுதான் நம்ம அடையாளம். தமிழ் புத்தகம் படித்தால்தான் நம்மளுக்கு இன்னும் தமிழ் பேச வரும். நம்ம பெருசாகுனா ஒரு நல்ல வளர்ச்சி வரும். நம்ம பேசுறதுக்கு நிறையா மக்கள் நம்மளை பார்க்கறதுக்கு நிறையா வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு பேசுறதுக்கு ஒரு பிடிக்கும். எங்களை மாதிரி சிறுவர்கள் ஏன் தமிழ் புத்தகம் படிக்கணும்னா அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழி வாழும் மொழியாக நிலைச்சு நிற்கும். எந்த குழந்தையும் பின்தங்கி விடாமல் நூல்களை படித்து மகிழும் வாய்ப்பை எளிதில் பெற வேண்டும் என்பதை உறுதி செய்யும் ஒரு சமூக முயற்சியாக அமைந்தது ரீட் ஃபார் புக்ஸ். நூல் வாசகர்களை வளர்க்கும் போது பகுத்தறிவும் விழிப்புணர்வும் நிறைந்த சமூகத்தை நாம் வளர்க்கிறோம். All right, Suganti, what is up next on our episode? வாசிப்பின் மூலம் ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்த நிகழ்வை பார்த்தோம். அடுத்து விளையாட்டின் மூலம் வெவ்வேறு சமூகங்களை ஒன்று திரட்டிய போட்டியை காணப்போகிறோம். களத்தில் இறங்குவதற்கு முன் let's take a short break. Stay with us. We'll be right back. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். Welcome back. From the earliest days of human civilization, people have always engaged in physical games and contests. Activities for survival or preparation for war gradually evolved into organized games that tested strength, skill, and endurance. Sports, in many ways, began as a reflection of our natural instincts to challenge ourselves, to compete, and to celebrate the pinnacle of human ability. மனித திறமைகளை சோதித்த இத்தகைய நடவடிக்கைகள் காலப்போக்கில் முறையாக கட்டமைக்கப்பட்ட போட்டிகளாக பரிணமித்தன. விதிமுறைகள் நிறுவப்பட்டன, விளையாட்டு நடைமுறைகளும் வடிவமைக்கப்பட்டன. பண்டைய விளையாட்டுகளில் தொடங்கி இன்று நாம் நன்கு அறிந்த நவீன ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் FIFA உலகக்கிண்ணம் வரை உலகின் மிகப்பெரிய அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும் அளவிற்கு சர்வதேச நிகழ்வுகளாக மாறியுள்ளன. Guess who the most followed personality on social media is today? It's none other than Cristiano Ronaldo, a sporting icon. This shows just how much recognition sports and sporting events have gained in our world today. Athletes spend years perfecting their craft, and sports give them the stage to showcase their abilities to millions.
Victories are celebrated far and wide, records are etched into history, and the achievements of sportsmen and women continue to inspire entire generations to dream bigger and work harder. விளையாட்டாளர்களுக்கு அங்கீகாரத்தையும் புகழையும் வழங்குவதற்கு மேல் விளையாட்டின் மிகப்பெரிய பலம் மக்களை ஒன்றிணைப்பதுதான். உலக அரங்கில் இடம்பெறும் போட்டிகளில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தங்கள் அணிகளுக்கு பின்னால் அணிவகுத்து செல்லும் போது வெவ்வேறு நாடுகளின் மக்கள் ஒன்று சேர்க்கின்றனர். ஒற்றுமையுடனும் மரியாதையுடனும் கைகோர்க்கின்றனர். ஒரு பொதுவான நோக்கத்துடன் நாம் ஒன்றிணைந்தால் மனிதகுலம் என்ன சாதிக்க முடியும் என்பதை விளையாட்டு நமக்கு தொடர்ந்து எடுத்து காட்டுகிறது. And our next story captures that very spirit of unity. 4 organizations representing 4 different communities in Singapore came together for a sporting tournament. More than just a competition, it was a celebration of the values that sports stand for. Let's take a closer look. The Harmony Cup, now in its 4th year, first began as a joint initiative between the Singapore Gujarati Society and Marwari Mitra Mandal. What started as a modest tournament has steadily grown in scale and significance, bringing communities together through sport. This year, the Singapore Sindhi Association and Maharashtra Mandal Singapore came on board, making this edition the largest and most vibrant yet. With 4 associations joining hands, Harmony Cup 2025 stood out as a true celebration of competition, friendship, and unity. But getting everybody together, timing, all the events together, that's where the challenge was. So finally this year, everything came together and we thought like this timing is the perfect timing. And all the committee agreed around 2 months back. And that's how we started planning for a Harmony Cup. The first edition is usually always the hardest because you have to create new rule books. You have to make sure that you have enough participation to build the categories. So I would say that actually we succeeded in all that. Bringing the 4 societies, creating the entire tournament format for the first edition is always the hardest. But I would say that we only get better. And we build on this and we bring the entire society eventually. It has been a massive, amazing response. Every society across ages, 16 years old, 14 years old to 55 years old, men, women, all are playing. So we today have over 150 participants playing here in this arena. The only way to get people together is through sports. More participation, more interaction, more inclusivity. And that's when we decided let's take on this on sports. And we have started badminton this year. We'll probably take this on further with other sports in the years to come. Traditionally, these associations have come together to organize cultural events and performances, each representing their communities through music, dance, and festive celebrations. However, the Harmony Cup marked a first-of-its-kind initiative as members represented their communities in the sporting realm, showcasing their talent, competitive spirit, and camaraderie on the court. The Gujarati Society has selected us. We are super proud. We are very gung-ho. We are loving this whole scene of sports being introduced again as an activity among societies. Absolutely enthusiastic and looking forward to this happening every year. The tournament featured 4 categories: men's doubles, women's doubles, mixed doubles, and junior doubles. As participants competed in pairs, it was a unique opportunity for them to strengthen friendships in a completely new setting. The forum such as this, gives a chance to have a very different kind of a bonding, where you're sort of collaborating and you're understanding each other's body language, you're sort of coming together with a common purpose. Usually in a social setting, you're basically just having an open social conversation. But over here, when you're working towards a common purpose, it's just a different kind of a bonding that gets established. There's more trust, and there is more joy also of playing. And there is a bit of a competitiveness, in beating the other team. Beyond meeting their own friends and fellow community members, the event also provided an opportunity to connect with members from other associations and build meaningful networks across communities. It's just bringing everyone together, showing them that you should have a team spirit, you should have a sportsman spirit. Even if you lose, it's no big deal. But just the experience counts, your participation counts, which I think the entire Harmony Cup is about. One of the standout highlights of the tournament was the diversity of its participants. Players from different generations came together on the same courts, creating an atmosphere that was both inclusive and inspiring. The standard of competition remained consistently high, showing that sporting excellence has no age limits. It
the experience was amazing. Like, I feel like the competition was really good. Like, it's friendly competition. The sportsmanship is really good. Like, the people is like really fun. Yeah. Events like these provide a valuable platform for young people to develop leadership skills, build confidence, and form meaningful friendships that extend beyond the tournament. This event today has increased my love of sports and badminton. This sports event also helped me foster a lot of friendship and competitive spirit. So overall, I would say that it was honestly a very good idea to do this, and we should make more events like this. It's not about whether you win or lose. It's about how you play the game. The Harmony Cup reflected this spirit, where showing up, giving your best, and respecting one another mattered more than the results. In its 4th edition, the tournament became a celebration of unity, sportsmanship, and cultural pride, proving that sport has the power to bridge differences and create harmony both on and off the court. One of the things I love about sports is the competitiveness. It pushes people to give their best and in the process also build healthier lifestyles. உண்மைதான் மாலினி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஹார்மனி கப் போட்டி நிகழ்ச்சியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். திறமைக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை அந்த மூத்த விளையாட்டு வீரர்கள் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றனர். Wow, that's amazing, Suganti. To take on the youngsters and still come out on top is no easy feat. Kudos to them. Truly inspiring to see that with a healthy lifestyle, we can stay fit, active, and competitive even in the latter stages of life without giving up on the sports we love. நிச்சயமாக. சரி மாலினி, அடுத்து நமது நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? We are about to see what takes us from the playing field to the stage with a theatrical play that opened doors for new talents. அதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. மேடை நாடகங்களில் நடிப்பது நடிப்பின் உச்சமாக பெரும்பாலும் கருதப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் வரை நீடித்திருக்கும் நாடகங்களில் நடிகர்கள் தங்களை மறந்து தமது கதாபாத்திரங்களாகவே மாற வேண்டும். ஒவ்வொரு நாடகத்திற்கும் அவர்கள் பல மாத காலமாக ஒத்திகைகள் பார்க்க வேண்டும். இப்பயணத்தில் தாங்கள் இதுவரை உணர்ந்திராத புதிய பரிமாணங்களை நாடகங்களின் வாயிலாக நடிகர்கள் வெளிக்கொணரச் செய்ய வேண்டும். Because it's life, there's no margin for error in theatre. Every expression, every word, every gesture has to come from a place of truth. That's what makes theatre such a powerful space for growth as it shapes performers into well-rounded artists. அதே நேரத்தில் புதிய திறமை வாய்ந்த கலைஞர்களை அடையாளம் கண்டு வளர்ப்பதில் நாடகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பலருக்கு நாடக மேடை என்பது அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களின் முன் நடிக்கவும், பயத்தை எதிர்கொள்ளவும், தங்களது திறமையின் மீதான நம்பிக்கையை வளர்க்கவும் கற்றுக்கொள்ளும் முதல் தளமாகும். And that is the core of our next story, a Tamil theatre play that not only entertained its audience but also gave young, up-and-coming artists the opportunity to step into the spotlight and showcase their potential. Let's check it out. அமெரிக்க எழுத்தாளர் இரா லெவின் 1970களில் எழுதிய மிக பிரபலமான நாடகம்தான் டெத் ட்ராப். அந்நாடகத்தை உள்ளூர் பாணிக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து சாவடி என்ற தலைப்பில் மேடைக்கு கொண்டு வந்தது அகம் நாடக குழு. இவ்வாண்டின் தொடக்கத்தில் நிறுவப்பட்ட அகம் நாடக குழுவின் சொந்த பிளாக் பாக்ஸ் அரங்கத்தில் இந்த தயாரிப்பு இடம்பெற்றது. பார்வையாளர்கள் நாடகத்துடன் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஒரு நெருக்கமான அமைப்பை இந்த அரங்கம் வழங்கியது. சொந்த அரங்கத்தில் நாடகத்தை மேடையேற்றுவதால் அரங்க வடிவமைப்பு, ஒளி மற்றும் ஒலி ஆகிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை முழு சுதந்திரத்தோடு கையாள முடிகிறது. மேலும் ஒத்திகைகளை நடத்தவும் சுமூகமாகியுள்ளது. ஒரு நாடகம்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பம்பின் பண்ணுவோம். இது வந்து எங்களுடைய இடம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு பம்பிங்கிறது கொஞ்சம் நேரம் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நாங்கள் ரிஹர்சல்லாம் ஆக்சுவல் மேடையில் ஆக்சுவல் ஷோவில் எப்படி பண்ண போகிறோம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஏன்னா இதுதான் எங்கள் ஸ்பேஸ்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருது. ஆனால் நல்லா ஒத்திகை பார்க்குறது ரொம்ப வசதியாக இருந்தது. ஸோ எங்கள் இடம் எப்போ வேணாலும் நாங்கள் வரலாம், ரிஹர்சல் எத்தனை படி வேணாலும் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த லீவ் இருந்ததுனால ஐ திங்க் ரொம்ப நல்லா போயிருந்தது.
நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான் எங்களுக்கு. இந்நாடகத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களில் பெரும்பாலானோர் பகுதி நேர கலைஞர்களே. வார நாட்களில் தங்களது வேலை அல்லது பள்ளி முடிந்த பிறகு இரவு நேரங்களில் அயராமல் ஒத்திகைகளுக்கு வந்து இத்தயாரிப்பிற்கு அவர்கள் பங்களித்தனர். தங்களது அன்றாட பொறுப்புகளுடன் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் பங்கு பெறுவது கடினமாக இருந்தாலும் கூட கலைகளின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் இருக்கும் ஆர்வம்தான் அவர்களுக்கு உந்துதலாக அமைந்ததாக தெரிவித்தனர் கலைஞர்கள். இந்த நாடகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் எடுத்துச்சு. ஸோ எவ்ரிடே ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் வந்து ரிஹர்சல்ஸ்க்கு வந்துடுவோம். அண்ட் வேலை முடிஞ்சு ரிஹர்சல்ஸ்க்கு வருது ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு 11 மணிக்கு முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைமே இருக்காது. ஸோ அந்த இன்டென்சிட்டி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு 3 மாதமாக. இந்த நாடகத்தில் இடம்பெற்ற சில கலைஞர்களுக்கு தமிழ் மொழி தங்களது தாய்மொழியாக இல்லாவிட்டாலும் அது ஒருபோதும் ஒரு தடையாக இருந்ததில்லை. அகம் நாடக குழு வழங்கிய பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டுதலின் மூலம் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய திறமைகளை தமிழில் நிகழ்த்தும் சவாலையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். I don't speak Tamil very well, so I'm actually a Malayali in the play as well, and I'm a Malayali by myself, so I have to learn to speak Tamil. And I have never picked up Tamil. I mean, never spoke Tamil in my entire life, so it was something a bit of challenging thing for me. But I have grown a lot. I wanted to come out of my shell, and that's what exactly this play has helped me to do. I was blessed actually to work with a wonderful cast and crew. I had the support of Agam from Ganesh, Nallu, and the whole Agam company. So yes, it was a very interesting, and I feel grateful and blessed to have this opportunity to direct a play. அகம் நாடக குழுவின் தியேட்டர் லேப் பயிலரங்கு புதிய கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை மேடை நாடகத்துறைக்கு தயார்படுத்துவதில் பெயர் பெற்றது. இந்த பயிலரங்கின் வெற்றிக்கு சான்றாக சாவடி நிற்கிறது. அகம் தியேட்டர் லேப் வந்து வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு ப்ரொஃபஷனல் தியேட்டர். ஸோ அங்கே தான் வந்து நான் என்னை ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினேன். அண்ட் அங்கே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஆல் த மென்டார்ஸ் அண்ட் ஆக்டிங் குருஸ் அண்ட் எவ்ரி திங். நான் அகம் தியேட்டர் லேபில் தான் ஆரம்பித்தேன். அண்ட் இட் வாஸ் அ பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அது ஒரு அவென்யூ டு கெட் இன் டு ப்ரொஃபஷனல் ஆக்டிங். திறமைகளை வளர்த்து அவற்றை வெளிப்படுத்துவதற்கான தளத்தை இளம் கலைஞர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் சிந்தனையை தூண்டும் தரமான நாடக படைப்புகள் நம் சமூகத்தில் தொடர்ந்து செழிக்க முடியும். சிங்கப்பூர் தமிழ் மேடை நாடக குழுக்களின் முயற்சிகளுக்கு நாம் தொடர்ந்து கை கொடுப்போம், ஆதரவளிப்போம். அந்த கதையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இது போன்ற சமூக நலன் அல்லது கலாச்சாரம் ஒன்றிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். We will see you again next week with more interesting activities from our Indian communities. Till then, signing off, this is Suganthi, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.